இதைவிட முக்கியமான இரண்டாவது கேள்வி என்னவென்றால், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, நாம் சாப்பிட்டதை அப்படியே நமது உடம்பு முழுவதுமாக ஜீரணிக்க முடியாது. உதாரணத்திற்கு, நாம் தினசரி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ நம்ம சாப்பிட்றோம். காலையில் ஒரு 300 கிராம், மத்தியானம் 300, சாயந்தரம் ஆவரேஜாக 1 கிலோ சாப்பிட்றோம். இந்த 1 கிலோ உணவையும் இந்த உடம்பு அப்சர்வ் பண்ணி கொள்கிறதா, கிரகித்து கொள்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒரு 200 கிராம் மீறினா 300 கிராம், அவ்வளோதான். மீதி இந்த 700-800 கிராம் உடலை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், கழித்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் சாப்பிட முடியாது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, பறவைகளானாலும் சரி, உயிருள்ள ஜீவன்கள் அத்தனைக்கும் இதுதான் பொது விதி, இயற்கையினுடைய விதி. அப்போது இந்த உலகம் தோன்றிய முதல் நாள், த டே ஆஃப் இன்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அன்னையிலேருந்து நம்ம பாட்டன் காலத்திலேருந்து அவங்க சாப்பிட்டு கழிவு இருக்கு இல்லையா, மலம் கழித்திருப்பார்கள், மாடு கழித்திருக்கும், பறவைகள் கழித்திருக்கும். அந்த கழிவுகளை என்ன செய்ய போகிறாய்? அது எதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா உலகம் பூரா கழிவாக இருக்குது. இப்போ நம்ம செப்டிக் டேங்கில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். இப்படி பேச முடியாது. அப்போ அந்த கழிவுக்கு ஏதாவது ஒரு வழிபண்டு. கடவுள்கிட்ட கேட்குற கேள்வி, எத்தனை நாளைக்கு சோறு போடுவேன், ரெண்டாவது இந்த கழிவை என்ன பண்ண போகிறேன், ரெண்டுக்கும் சொல்லி போட்டு அப்புறம் நீ சாப்பாடு போட்டு என்னமோ பண்ணு. அவர் முடிக்கிறார். அப்புறம் தான் யோசனை பண்ணுறாரு, இது சரிப்பட்டு வராது. ஒன்றன் கழிவு ஒன்றனுக்கு உணவாக மாற்றி விடுவோம். அப்போ என்ன பண்ணுறாரு, 3 குரூப்பாக பிரிக்கிறார். ஒரு குறிப்பு ஃபஸ்ட்டு குரூப்னு சொல்லிட்டு மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், அதாவது நிலத்திற்கு மேலே இருப்பவையெல்லாம் ஃபஸ்ட்டு குரூப். அடுத்தது செகண்ட் குரூப், நிலத்திற்கு கீழே மண்புழுக்கள், பாக்டீரியாக்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கண்ணுக்கு தெரியாத புழுக்கள், இதெல்லாம் செகண்ட் குரூப். இயற்கையினுடைய அதிசயத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும். ஒரு குரூப் மேலே, ஒரு குரூப் கீழே, மூணாவது குரூப் பாதி உடம்பு மேலே பாதி உடம்பு கீழே, எல்லா தாவரங்களும். அப்படி 3ஆக பிரிச்சிருக்குது. எதுக்கு அப்படி பிரிக்கணும்? எல்லாத்தையுமே மேலே விடலாம், எல்லாத்தையுமே கீழே வைக்கலாம் இல்லை. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிற நம்ம சாப்பிட்டு கழிக்கிற கழிவை, மிருகங்கள் குடிக்கக்கூடிய கழிவை, பறவைகள் குடிக்கின்ற கழிவை இரண்டாவது குரூப்பில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கணும். அதுதான் அதுக்கு உணவு. அந்த மண்ணிற்கு அடியிலே இருக்கின்ற இரண்டாவது குரூப்பில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் அல்லது உயிர்களெல்லாம் கழிக்கின்றதை மூன்றாவது குரூப்பில் இருக்கின்ற தாவரங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். அதுதான் அதுக்கு சாப்பாடு. தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், நன்றாக யோசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? மூன்றாவது குரூப்பான தாவரங்களின் கழிவை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். கழிவு என்கின்ற வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நம்ம எப்படி ஒரு உறுப்பின் வழியாக சாப்பிட்டு இன்னொரு உறுப்பின் வழியாக கழிக்கிறோமோ, அதே போல்தான் தாவரம் ஒரு உறுப்பின் வழியாக சாப்பிட்டு இன்னொரு உறுப்பின் வழியாக கழிக்கின்றது. இப்போ நம்ம என்ன சாப்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களினுடைய கழிவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. எதுக்காக இப்படி கடவுள் படைத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை சாப்பாடு போட்டு அவர் அடுத்த வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இந்த கழிவு இதுக்கு வந்துடுது, இந்த கழிவு இதுக்கு வந்துடுது, இப்படி ஒரு சைக்கிள். இதுக்கு பேர் உணவு சுழற்சி, ஃபுட் செயின் அப்படின்னு பேர். இந்த ஃபுட் செயின் என்பது தான் விவசாயம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? உழவு ஓட்டுறது, விதைக்கிறது, அறுக்கிறதுக்கு பேர் விவசாயம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த புரிதல் பத்தாது. இந்த உணவு சங்கிலிக்கு பெயர் தான் விவசாயம் என்று தெரிந்து கொண்டீர்களானால் ரசாயனத்தை பயன்படுத்துவீர்களா? ரசாயனத்தை பயன்படுத்தினீர்களானால் நிலத்திற்கு கீழே இருக்கின்ற மண்ணுயிரெல்லாம் சாகாதா? அவையெல்லாம் செத்துப்போனால் முதல் குரூப்பிலே இருப்பவர்கள் கொடுத்த கழிவை மூன்றாவது குரூப்பிலே இருக்கின்ற தாவரங்கள் சாப்பிடும்படியாக மாற்றி கொடுப்பது யார்? எப்படி விவசாயம் வெற்றி பெற முடியும்? இதுதான் இயற்கை விவசாயத்தினுடைய ரகசியம். அப்படி தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ரசாயனங்களை தொடமாட்டோம். இங்கே 2 பெரும் ஞானிகள் இருக்கின்றார்கள்.
ஒருவர் திருவள்ளுவர், ஏரினும் நன்றாம் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நின்றதன் காப்பு 1038 குறள். ஏரினும் நன்றாம் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நின்றதன் காப்பு என்று ஒரு குறள் கொடுக்கிறார். என்ன அர்த்தம்னா, ஏர் ஓட்டுறது முக்கியம், ஏரினும் நன்றாம் அதை விட முக்கியம் உறவிடுறது, கட்டபின் களை எடுத்ததன் பிறகு நீரினும் நன்றாம் உரமிடுதல் காப்பு, நீரினும் நன்றாம் காப்பு, காக்கிறது வந்து அதோட முக்கியம். இது முக்கியம், அது முக்கியம், அதை விட அது முக்கியம், அது முக்கியம், இப்படி தான் சொல்கிறாரு ஒழிய அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் வரிசைப்படுத்த முடியாது. எது 1 2 3 4 போட முடியாது. அந்த அளவுக்கு அழகாக சொல்கிறார். இதை விட அது முக்கியம், அது முக்கியம், அதை விட அது முக்கியம். ஆக விவசாயத்தில் இந்த 5 காரியங்கள் மிக முக்கியமானவை என்பது மிக தெளிவு. நமது முன்னோர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். உழவு ஓட்டினார்கள், உரமிட்டார்கள், களை எடுத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள், பாதுகாப்பு செய்து விளைச்சலை கொண்டு வந்தார்கள். நான் ஆரம்பத்திலே கூறியபடி ஜப்பான் உலக இயற்கை வேளாண்மை தந்தையான ஃபுகாகோ, அது அவருடைய படம் அங்கே போட்டிருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு அதிக விளைச்சல் வேணும், அவ்வளோதானே, உழவு ஓட்டாத, களை எடுக்காது, உரம் வெளியிலேருந்து கொண்டு வராது, குறைஞ்ச தண்ணி போதும், பாதுகாப்புக்குன்னு நீ எதுவும் செய்யாது. என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இவர் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யாத உனக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும்னு நிரூபிக்கிறார். சும்மா சொல்லிட்டு போயிடல. இல்லைன்னா இயற்கை வேளாண்மை தந்தை, உலகத்துக்கு வேளாண்மை தந்தைன்னு பேர் எடுக்க முடியாது. நிரூபிக்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அண்ணன் 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வேணாலும் போய் பாருங்கள், அல்லது போகிற வழியில் வர்ற வழியில் இருக்கிற தோட்டத்தினுடைய ஃபென்சிங் வேலி இருக்குது இல்லைங்களா, வேலியை மட்டும் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள். அந்த வேலியில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கிறதா, உங்கள் தோட்டத்திற்குள்ளே நீங்கள் உரம் வைத்து, நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி, நீங்கள் களை எடுக்கின்ற பயிர்கள் வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கிறதா? நீங்களே சொல்லுங்கள். வேலியில் இருக்கிறதா பசுமையாக இருக்குது. ஃபுகாகோ கேட்கிற கேள்வி, யார் அங்கே உழவு ஓட்டினார்கள், யார் தண்ணீர் பாய்ச்சார்கள், யார் களை எடுத்தார்கள், யாராவது உரம் கொடுத்தாங்களா? ஏன் அது மட்டும் வருஷம் முழுவதும் பச்சையாக இருக்குது, இது அப்பப்போ பச்சையாக இருக்குது, அப்பப்போ காய்ச்சி போகுது, அப்பப்போ உரம் வைக்கிற, என்ன வித்தியாசம்? ஏனென்றால் அந்த வேலியில் இருக்கின்ற பயிர்களெல்லாம் இயற்கையை மட்டுமே நம்புகின்றன, மனுஷனை நம்புறதில்லை. ஆனால் நம்ம வளர்த்துற செடி நம்மளைத்தான் நம்பிட்டு இருக்கு. தண்ணி கொடுத்தா தான் குடிக்கிறவங்க, இல்லாட்டி குடிக்க மாட்டேங்குது. களை எடுத்தால் தான் வளர்றவங்க, இல்லாட்டி வளர மாட்டேங்குது. அதே மாதிரி பயிர் பாதுகாப்புக்குன்னு நம்ம ஏதாவது செஞ்சால் தான் அது காப்பாற்ற முடியுது. வேலியில் இருக்கிறத பாருங்கள், எந்த மருந்தும் அடிக்கலை, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ கெளுத்தியாக இருக்குது, வாடுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் இயற்கை வேளாண். அப்போ அவர் சொல்கிறாரு வேணும்னு, இவர் வேண்டாங்கிறாரு. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே அவர் உழவு செய்யுங்கிறாரு, அவர் வேண்டாங்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களது தோட்டத்தில் அதாவது 1 ஏக்கர் பூமி இருக்குமானால், இந்த 1 ஏக்கர் பூமியிலே 10 லட்சம் மண்புழுக்கள் இருக்க வேண்டும். 10 லட்சம் மண்புழுக்கள் இருக்க வேண்டும். அப்போது அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய இயற்கையை மேலே வந்து கழிவு கொடுக்கும், கீழே போய் சாப்பிடும், மேலே வந்து கழிவு கொடுக்கும், கீழே போய் சாப்பிடும். இதே தான் அதுக்கு வேலை. 24/7 நம்ம சும்மா எதெல்லாம் சொல்லுவோம், உண்மையான 24/7னா இதுதான். உன்னை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மண்புழுவுக்கு பிறந்த நொடியில் இருந்து சாகின்ற நொடி வரை தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, உழைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஜீவன் மண்புழு. மேலே இங்கேயும் போயிட்டு வர்றதான் அதுக்கு வேலை. ஒரு நாளைக்கு ஒரு புழு வந்து குறைஞ்சபட்சம் 10 தடவை போகிறதா வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்தில் நிறைய தடவை போகும். நம்ம பெருக்கிறதுக்கு சுலபமாக வேணுங்கிறதாக 10 எடுத்துக்குவோம். மேலே வர்றப்போ 10 ஓட்டை, கீழே போகும்போது 10 ஓட்டை, அதனுடைய உடம்புனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி 20 ஓட்டை ஓடும். அப்போது ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் ஒரு ஏக்கரில் 20 ஓட்டை ஒரு நாளைக்கு போட்டுன்னா 20 லட்சம் ஓட்டைகள் போட்டாச்சு ஒரு நாளில். ஒரு நாளில் 1 ஏக்கரில் 20 லட்சம் ஓட்டைகள் போட்டாகிட்டு. ஒரு ஷார்ட் டைம் கிராப் அப்படின்னா 90 நாள் கணக்கு தான் சொல்லுவாங்க. 3 மாதம் கிராப் பயிர்.
90 நாளில் எவ்வளோன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 90 பெருக்கல் 20,000 72 கோடி ஓட்டைகள் போட்டாச்சு 3 மாதத்தில். நீங்கள் உழவு ஓட்டி என்ன அதோட பெருசாக சாதிக்க போகிறீங்க? நீங்கள் உழவு ஓட்டுறதனுடைய நோக்கம் என்ன? காற்றும் தண்ணீரும் வேர்பகுதியை போய் அடைய வேண்டும். அதை போல பார்க்கணும். அதுதான் இது இலவசமாக செஞ்சு கொடுக்குதே, நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? மண்புழு அங்கே வளர பெருக என்ன தேவையோ அதை நீங்கள் செய்துவிட்டு பேசாமல் உட்காந்துரு. இதுதான் உங்கள் வேலை. உரம் வெளியில் இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மண்புழுவினுடைய கழிவு இருக்குது இல்லைங்களா, அந்த கழிவு பார்த்திங்கன்னா 72 மடங்கு பெருசாகி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20 டன் கிடைக்கும் வருஷத்துக்கு. எந்த விவசாயி 20 டன் உரத்தை ஒரு ஏக்கரில் கொண்டு போய் போட முடியும்? மண்புழு நீங்கள் வளர்த்தி விடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்து அது ஒன்றும் பிரியாணி கேட்கல. கீழே விழுகிற இலதடையில் தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம போயிருக்கு. திரும்பி பார்த்துறாதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணே பட்டுரும். போயிட்டே இருங்க. அது சாப்பிடுது, கழுவி கொடுக்குது. உரம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. களை எடுக்க வேண்டாமா? தேவையில்லை. ஏன்? எந்த பயிராக இருந்தாலும் அது வளர்ந்து அதனுடைய ஆயுது முடிந்ததுக்கு பிறகு கருகி கீழே விழுந்தால் ஏதேனும் ஒரு சத்தை நிலத்திற்கு சேர்த்துமா சேர்த்தாதோ? ஏதேனும் ஒரு சத்தை சேர்த்து. அப்புறம் ஏன் அதை பிடிங்க கூட வெளியே போட்டு தீ வைக்கிறீங்க? விடுங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன பயிர் வச்சிங்கன்னா உங்களுக்கு காய்கறி வைக்கிறீங்க, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும், வேணால் பிடுங்கி அங்கேயே போட்டுருங்க. வெளியே கொண்டு வராதிங்க, அங்கேயே போட்டுருங்க. மண்ணோட மண்ணாக மக்கட்டும். அது மக்கினா தான் அந்த மண்புழு அதுக்கு சாப்பிடும். மக்கின பிறகுதான் மண்புழு அதை உணவாக கொள்கிறது. ஆகவே களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல பார்த்தோம் உழவு தேவையில்லை, 2வது உரம் தேவையில்லை, களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது குறைந்த தண்ணீர் போதும். எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் உலகத்தில் 6000 வகையான மண்புழுக்கள் இருக்குது. இந்தியாவில் 600 வகை, தமிழ்நாட்டில் 60 வகை மண்புழுக்கள். அதை 3 குரூப்பாக பிரிப்பாங்க. எபிஜிக், எண்டோஜிக், அனிஜிக் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. மேலே ஒரு குரூப்பு, நடுவில் ஒரு குரூப், கீழே ஒரு குரூப்பு. மேலே 8 அடிக்கு மட்டும் அது வந்துட்டு போகும். 8 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் வந்துட்டு போகும். 12 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் வந்துட்டு போகும். அப்படி 3 குரூப்பாக இருக்கும். இந்த 3 குரூப்பான மண்புழுவும் நம்முடைய தோட்டத்தில் இருக்குமானால் ஒரு சொட்டு மழை பெஞ்சுன்னு வைங்க, கடன்னு 20 அடியில் போய் நிற்கும். 20 அடியில் போய் நிற்கும். இப்போ உங்கள் காடு பூரா ஓட்டையாக இருந்து மழை தண்ணி பூரா கீழே 20 அடியில் போய் தேங்கி நின்னா அதுக்கு பேர் மைக்ரோ டேம். டெக்னிக்கல் டேமுங்க. மைக்ரோ டேம் அப்படின்னாலே மண்புழுவின் ஓட்டையினால் உள்ளே சென்ற தண்ணீர், மழை தண்ணீர் அப்படின்னு பேர். அப்புறம் மைக்ரோ டேம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருந்துன்னா நீங்கள் தண்ணி பாய்க்கிறத குறைக்கலாமா வேண்டாமா? அத்தனைக்கும் காரணம் என்ன? மண்புழு வளர்த்துறது ஒன்று தான். ஆக இது 4வது பாச்சு. உழவு ஓட்ட வேண்டாம், உரம் வெளியிலிருந்து வர வேண்டாம், களை எடுக்க வேண்டாம், குறைஞ்ச தண்ணி போதும். பாதுகாப்புக்கு எப்படி செய்யாமல் மருந்தடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வளமான மண்ணில் தரமான அல்லது பலமான அல்லது சக்தி மிகுந்த செடி வளரும். அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும். அதுக்கு அந்த வீரியம் இருக்குது. ஆகையினால நீங்கள் போய் மருந்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால அவர் சொல்கிறதும் ஒன்று தான். அவர் நேரடியாக சொல்லலை மண்புழு வளர்த்துன்னு, இவர் நேரடியாக சொல்கிறார். இவ்வளோ தான் வித்தியாசம். அதனால் 2 ஞானிகளுடைய கருத்தில் வேறுபாடு கிடையவே கிடையாது. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். விவசாயம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டு விவசாயம் செல்வோம் என்றால் யாரையும் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நேரம் இல்லை. 20 நிமிடத்திலே அநேகமாக 10 நிமிடம் கழிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். ஒரு சிறு கதை ஒன்று சொல்லி, ஒரு பல்லடுக்கு என்று காலையிலிருந்து சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள். அது என்ன என்பதை மட்டும் காட்டிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விவசாயத்தை எங்கே போனீங்கனாலும், இப்போ இங்கேயே எடுத்துட்டிங்கன்னா கூடங்க, என்னுடைய கருத்துக்கு இது உடன்பாடு அல்ல. என்னென்னு கேட்குறீங்களா? குறுமலை சாகுபடியும் ஜாதிக்காய் சாகுபடியும் அதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா கத்திரிக்காயை பற்றி வாழையை பற்றியும் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா வெத்தலை பற்றியும் வெங்காயத்தை பற்றியும் பேசுவாங்க. அதுக்கு பேர் அல்ல விவசாயம். விவசாயம் நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் எல்லாமே செய்யணும். அப்போ நீங்கள் விவசாயம் தெரிஞ்சதாக அர்த்தம்.
அதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு நாட்டில் வந்து ஒரு வீரன், படை வீரன் இருக்கிறான். அவனுக்கு வந்து ராஜா ஆகணும்னு ஆசை.